Hi friends, இன்னைக்கு homemade stamps எப்படி பண்றதுன்னு 6 மெத்தட் பார்க்கலாம். First time வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு bell button-ஐயும் press பண்ணிக்கோங்க. இதுமா கார்ட்போர்டும் ஸ்டிக்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன். First ஐடியாக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற eraser எடுத்து alphabet P எழுதிருக்கேன். இப்போ கட்டரை யூஸ் பண்ணி இந்த eraser-ஐ நான் half-ஆ கட் பண்ணிக்கிறேன். half-ஆ கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த alphabet shape-ல வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம நார்மலா P எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதி கட் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி பாக்கும்போது உல்டாவா வந்துருச்சு. சோ நீங்க எழுதி கட் பண்றதுக்கு முன்னாடியே உல்டாவா எழுதி கட் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணீங்கன்னா நமக்கு நார்மலா P எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துரும். நீங்க வீடியோ கடைசில பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் ஸ்டாம்ப் பண்ணி காட்றேன். இப்போ இதே மாதிரி அதே ஷேப்ல வந்து கரெக்ட்டா கட் பண்ணிக்கோங்க. கட்டர் இல்லனா blade யூஸ் பண்ணீங்கன்னா நீட்டா வரும். நடுவுலலாம் கரெக்ட்டா அந்த ஷேப்பா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த ஆல்பபெட்டை நீங்க ஒட்டும்போது அட்லீஸ்ட் பேக் சைடு திருப்பி ஒட்டினீங்கனா அது கரெக்ட்டா வரும். இல்லனா எழுதும்போதே உல்டாவா எழுதிக்கோங்க. நான் லாஸ்டா அந்த வீடியோக்கு லாஸ்டா உங்களுக்கே புரியும் என்ன மிஸ்டேக்னு. அவ்வளவுதான் ஸ்டாம்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஐடியால வந்து நான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து நான் ஹார்ட் ஷேப்ல வந்து டிரா பண்ணிருக்கேன். இப்போ அதே ஷேப்ல வந்து கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப் வந்து கரெக்ட்டா கட் பண்ணீங்கனா தான் நீட்டா வரும். இப்போ இந்த ஸ்க்ரப் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இத நான் இந்த கார்ட்போர்ட்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். க்ளூ dry ஆகற வரைக்கும் இந்த ஸ்டிக்கை வந்து இது மாதிரி பிடிச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரப்பையும் நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதான். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாக்கு நான் கார்ட்போர்ட்ல இது மாதிரி வந்து ஃப்ளவர் ஷேப்ல வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஜூட் எடுத்துர்க்கேன். இன்னும் கொஞ்சம் திக்கான ஜூட் இருந்துச்சுனா கூட நீங்க எடுத்துக்கோங்க. இதுல நான் ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதே ஷேப்லயே நான் ஜூட்டை வச்சு ஒட்டிக்கிறேன். நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி பார்த்தேன். அவ்வளோக்கா நீட்டா அந்த ஷேப் வரல. சோ அதனால நான் ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்ட்டா ஈஸியா வர்க் பண்ண முடியும். அவ்வளவுதான். அது ஃபுல்லுமே நான் த்ரெட்டை வச்சு ஃபுல்லுமே ஒட்டியாச்சு. இமே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளவுதான். அந்த ஃப்ளவர் ஃபுல்லும் ஒட்டிட்டேன். கொஞ்சம் திக்கா இல்லாத மாதிரி இருந்தனால நான் மறுபடியும் வந்து அந்த ஜூட் மேலேயே க்ளூ அப்ளை பண்ணி செகண்ட் லேயர் வந்து மேலேயே ஒட்டிட்டேன். திக்கான ஜூட் இருந்துச்சுனா ஓகே. அப்படி இல்லைனா இது மாதிரி செகண்ட் லேயர் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே நான் செகண்ட் லேயர் வச்சு ஜூட் ஒட்டிட்டேன். அவ்வளவுதான். செகண்ட் லேயரும் ஒட்டியாச்சு. இது கொஞ்ச நாள் dry ஆகற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ பேக் சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதுல வந்து நான் ஸ்டிக் ஒட்டிக்கிறேன். நீங்க இது மாதிரி நார்மல் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். இல்லனா லாலிபாப் ஸ்டிக், இது மாதிரி பிளாஸ்டிக் டியூப் இது மாதிரி கூட ஏதாவது வச்சு நீங்க ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஸ்டாம்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த் ஐடியாக்கு வந்து நான் ஃபோம் ஷீட் எடுத்துர்க்கேன். ஃபோம் ஷீட்ல நான் ஸ்டார் ஷேப்ல வந்து வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ அதே ஷேப்லயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் 3 ஸ்டார் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும்னா 4-5 கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஸ்டாரையும் ஒண்ணா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இது மூணுத்தையும் ஒண்ணா ஒட்டிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் வந்து கரெக்ட்டா அந்த ஷேப்பா கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த ஸ்டாரை நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கார்ட்போர்டில் ஒட்டிக்கிறேன். பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஸ்டாம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5th மெத்தடுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஸ்மைலி இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நான் அது மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக்கை ஒட்டிக்கோங்க. இப்போ 6th மெத்தடுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கார்ட்போர்டில் நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டாம்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச 6 மெத்தடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பில் செஞ்ச ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டாம்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பெயிண்ட்டை வச்சு நான் மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்டாம்ப் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துச்சு, அதே ஷேப்லேயே வந்தது. ஸோ சூப்பராக வந்தது, ஸ்க்ரப்பு நல்லாவே ஒர்க் ஆகுது. செகண்ட் வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ண அந்த ஸ்டாரை ஸ்டாம்ப் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் மேலே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் பண்ணி பார்க்குறேன். இது செம்ம சூப்பராக வந்தது. இது அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ண அதே ஷேப்பில் வந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே வந்திருக்கும். ஸோ இது செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஸ்பாஞ்சில் பண்ண ஸ்டாம்பில் வந்து ஓவராக நான் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டாம்ப் பண்ணனால அந்த கார்ட்போர்ட்லலாம் பெயிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டாம்ப் பண்ணி பார்க்கும்போது ஷேப்பே வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நான் மறுபடியும் லைட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி ஸ்டாம்ப் பண்ணவும் ஓரளவுக்கு அந்த ஷேப் வந்துச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு அந்த ஷேப் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஸ்பாஞ்சை கட் பண்ணும்போதே கொஞ்சம் திக்காக கட் பண்ணிட்டீங்கன்னா அழுத்தி ஸ்டாம்ப் பண்ணும்போது அந்த கார்ட்போர்டோட ஒட்டாது. அதனால் ஓரளவுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எரேசரில் பண்ண ஸ்டாம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் நான் வந்து பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்டாம்ப் பண்ணி பார்த்தோன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இதை நான் ஸ்டாம்ப் பண்ணி காட்டுறேன். இது ஸ்டாம்ப் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், உல்ட்டாவாக வந்துருச்சு. பி வந்து 9 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போதே உல்ட்டாவாக கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா நம்ம ஸ்டாம்ப் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு பேக் சைட் திருப்பிட்டு நீங்கள் ஒட்டினீங்கனாலும் டைரெக்ஷன் கரெக்டாக வரும். ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரியும். உல்ட்டாவாக வந்திருக்கு, பி வந்து 9 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நம்பர்ஸ், ஆல்ஃபபெட் இது மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உல்ட்டாவாக கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஜூட்டில் செஞ்ச மெத்தடை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் நான் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ஸ்டாம்ப் பண்ணி பார்க்கலாம். இது சூப்பராக வந்தது. இது நல்லா வராதோன்னு நினச்சேன், ஆனால் இதுவும் சூப்பராக வந்தது. ஜூட்டில் பண்ணனால நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணி க்ளூ பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மெத்தடும் சூப்பராக இருந்தது. எந்த ஷேப்பில் நம்ம வந்து ஒட்டியிருக்கோமோ அதே ஷேப்லேயே வந்தது. இது சூப்பராக ஒர்க் ஆச்சு. அடுத்தது நம்ம க்ளூ அப்ளை பண்ண ஸ்டாம்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதையும் ஸ்டாம்ப் பண்ணி பார்க்கலாம். இதுவும் சூப்பராக வந்தது. அழுத்தி எல்லா டைரக்ஷன் ஒட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக அப்படியே வந்தது. ஸோ எல்லா மெத்தடும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்பாஞ்ச் மெத்தட் தான் கொஞ்சம் வந்து ஷேப் மாதிரி இருந்தது. அதுலேயும் லைட்டாக பெயிண்ட் பண்ணி பண்ணவும் ஓரளவுக்கு வந்தது. ஸோ எல்லா மெத்தடும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.